வெல்கம் டு த சேனல். இன்னைக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு டாபிக் பார்க்கலாம். அதாவது நம்ம வந்து பேர் எப்படி சொல்ல போகிறோம் அப்படிங்கிறது தான் ஸ்பானிஷில் பார்க்க போகிறோம். அதாவது வந்து நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, மை நேம் இஸ் ஆனி அப்படின்னு சொல்லுவோம்ல. மை நேம் தமிழ்லையும் அதே தான், என் பேர் இது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸ்பானிஷ் வந்து நம்ம அப்படி சொல்லக்கூடாது. ஸ்பானிஷில் வந்து அந்த டென்ஸே ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட். இங்கிலீஷில் வந்து மை நேம் இஸ் ஆனி அப்படின்னு சொல்கிறோம்ல, ஸ்பானிஷில் எப்படி சொல்லணும்னா ஐ கால் மை செல்ஃப் ஆஸ் ஆனி. அதாவது இது வந்து ரிஃப்ளெக்ஷன் சொல்லுவாங்க. நான் எனக்கே ஒன்று செஞ்சுக்கிறேன், தி ஆக்ஷன் நமக்கே ஒன்று பண்ணுறோம் இல்லையா, அது எல்லாமே ரிஃப்ளெக்ஷன் சொல்லுவாங்க. பேர் கூட அப்படிதான், நான் என்ன இந்த பேரில் கூப்பிடுறேன் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம ஸ்பானிஷில் சொல்லணும். ஸோ இது டோட்டலி டிஃப்ரெண்ட், இங்கிலீஷ் மாதிரி வராது. நான் ஃபஸ்ட்டு வந்த புதுசுலலாம் எனக்கு வந்து ஏன் இவ்வளோ காம்ப்ளிகேட் பண்ணி சொல்கிறீங்க அப்படிலாம் தோணுச்சு. பிகாஸ் அது அப்படி தான் இருந்தது. ஸோ இந்த விஷயங்களை நம்ம கேள்வியே கேட்காம இது இப்படி தான் சொல்லணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஸ்பானிஷ் வந்து நம்ம ஈஸியாகவே கற்றுக்கலாம். அதில் ஒன்று தான் பேர் சொல்கிறது. ஸோ இப்போ எப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஜோ நான், ஜோ ஜாமோ ஆனி. யாமார் அப்படிங்கிறது வந்து பேசிக்கலி கால் சரியா. ஸோ வந்து கூப்பிடுறது. ஸோ இதை நம்ம கான்ஜுகேட் பண்ணும்போது யோக்கு ஜாமோ ஆயிடும். ஸோ ஜோ ஜாமோ ஆனி, ஆர் யூ சே மே ஜாமோ ஆனி. சரியா. ஸோ இதுதான் அந்த ரிஃப்ளெக்ஸ். ஐ கால் myself Annie. மே இது மீ இல்லை, இங்கிலீஷ் மாதிரி மேன்னு சொல்லணும். மே llamo Annie. சரியா. அடுத்தது வந்து ஊஸ்டர். ஊஸ்டர் இதில் வந்து எல் ஐயா எதுனாலும் நம்ம சொல்லிக்கலாம். ஊஸ்டர் சே llama Andrea. ஸோ நம்ம யாமாரை வந்து எல் ஐயா ஊஸ்டருக்கு நம்ம பண்ணும்போது யாமான்னு மாறும். ஸோ ஊஸ்டர் சே llama Andrea. அதுக்கு நம்ம சே யூஸ் பண்ணணும். ஐக்கு மே, எல் ஐயா ஊசத்துக்கு சே. அடுத்தது எய்யோஸ் தே, அதுக்கும் சே தான். எய்யோஸ் சே யாமான், என் போடணும். யாமான் அலெக்ஸ் ஹோசே அண்ட் மரியா, இ மரியா. அவர்களோட பேர் வந்து அலெக்ஸ் ஹோசே மரியா, அவர்கள். ஸோ எய்யோஸ் சே யாமான். அடுத்தது we. Nos llamamos Lucy y Alejandra. Or you can also say nosotros nos llamamos Lucy y Alejandra அப்படின்னு நம்ம சொல்லணும். அடுத்தது tú. யூக்கு வந்து tú te llamas Antonio அப்படின்னு சொல்லணும். You call yourself Antonio அப்படின்னு அர்த்தம். மீனிங் என்ன? உன் பேரு அந்தோனியோ. ஸோ tú te llamas Antonio. ஆர் நீங்கள் இது எதுவுமே சொல்ல வேணாம். te llamas Antonio, nos llamamos Lucy y Alejandra. ஓகே. இதுலேயும் se llaman Alex, Jose y Maria. இங்கேயும் இது எதுவுமே இல்லாமல் se llama Andrea. இங்கேயும் வந்து me llamo Annie. இங்கே யோவே சொல்லலை. இது எல்லாமே கரெக்ட். இப்போ இதுல பாருங்க ரெண்டு சே இருக்கா. அப்போ இது எப்படி வந்து எல் ஐயா ஊசதா இல்லை எய்யோசான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இதுதான். யாமா அப்படிங்கிறது எல் ஐயா ஊசல். ஸோ வந்து இது வந்து இங்கே பொண்ணு பேர் வரும்போது இது வந்து ஒரு பொண்ணை சொல்கிறாங்க. யாமான் அப்படின்னு வர்றதுனால இங்கே எய்யோஸ் தேங்கிற மீனிங்கில் வருதுங்கிறத இந்த கான்ஜுகேஷனை வச்சு தான் நம்ம புரிஞ்சுக்கணுமே தவிர சே இஸ் த சேம். ஓகே. ஸோ நம்ம கான்ஜுகேட் பண்ணும்போது யோக்கு மே, தூக்கு தே, எல்லுக்கு வந்து சே, இது வந்து நொசோத்ரோஸ்க்கு வந்து நாஸ், எய்யோஸ் எய்யாஸ்க்கு வந்து சே. இதுதான் இந்த கான்ஜுகேஷன். சரியா. இப்போ வந்து பேர் கேட்குறது எப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, அது எப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். உன் பேர் என்ன அப்படின்னு கேட்குறதுக்கு கொமோ. ஓகே. அதாவது கொமோங்கிறது வந்து ஹவ். ஸோ இப்போ ஐ கால் மை செல்ஃப் ஆனி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா
கொஷின் எப்படி இருக்கணும்? How do you call yourself? கரெக்டா? ஸோ ஹவுன்னு ஆரம்பிக்குது. ஸோ como te llamas? How do you call yourself? Como te llamas? Answer, me llamo Annie. Double L, ஸோ வந்து யா அப்படிங்கிற ப்ரொனன்சியேஷன் தான் நம்ம சொல்லணும். சரியா? அடுத்தது como se llama tu maestra? maestra டீச்சர். ஸோ como se llama? ஸோ இங்கே maestra டீச்சர்ங்கிறது வந்து ஷீன்னு வருதா? அப்போ ஷீன் வரும்போது ஐயா. அப்போ ஐயாக்கு நம்ம என்ன சொல்லணும்? llama. se llama சொல்லணும். ஸோ como se llama tu maestra? mi maestra se llama Pedro. ஓகே? அடுத்தது வந்துட்டு como se llama tu amigo? அமிகோனா ஃப்ரெண்ட். ஸோ இங்கே வந்து அமிகோங்கிறது வந்துட்டு அமிகோ மேல், ஸோ ஒரு ஆண் நண்பர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா como se llama ஹீன்னு வருதா? como se llama tu amigo? இதை நம்ம எப்படி சொல்லலாம்? இப்போ இதில் மீ மயேஸ்ரான்னு சேர்த்து சொன்னோம்ல, அது மாதிரிலாம் எதுவும் சொல்லாமையே இது உங்கள் ஃப்ரெண்டு பேர் என்னன்னு கேட்குறோங்கள, ஸோ நம்ம வந்து se llama லூலி. சாரி, இங்கே ஆண் நண்பர்ல, ஸோ நம்ம வந்து ஒரு ஆண் பேர் வச்சுக்கலாம். சாரி, நான் லூலின்னு பெண் பேர் எழுதிட்டேன். ஸோ se llama Pedro. சரியா? ஸோ வந்துட்டு se llama, his name is, he calls himself as Pedro. ஓகே? இப்படி தான் நம்ம வந்து கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் நம்ம சொல்லணும். இன்னைக்கு இது ரொம்ப சிம்பிளான டாபிக் தான். இன்னைக்கு இதோட போகணும். ஓகே? இப்போ அடுத்த கிளாஸ்ல நான் வேற ஒரு டாபிக்கோட உங்களுக்கு